இன்று திருமாவளவன் அவர்களின் அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய கரும்புள்ளி. அவர்கள் அம்பேத்கர் அவர்களை சிறப்பு செய்கிறாரா, இல்லென்றால் கூட்டணியை சிறப்பு செய்கிறாரா என்றால், அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு திருமாவளவன் செல்லாதது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பதிலளித்துள்ளார். நியாயம் கிடைக்கும் என்று நமக்கு தெரியும். அந்த விஷயத்துல ஒரு கருவியா கொண்டு தன்னை காய் நகர்த்துறாங்க அப்படின்ற சொல்றாங்க. அப்ப கருவியா காய் நகர்த்தும் அளவிற்கு திருமாவளவன் பலவீனமானவராக இருக்கிறாரா நான் கேட்கிறேன். அம்பேத்கர் அவர்களின் பெருமையை பாடுவதில் இரும்பாக நின்று அவர்கள் உறுதியாக நிற்க வேண்டாமா? அப்போ மரியாதைக்குரிய அம்பேத்கர் பெயரை வச்சு என்ன காய் நகர்த்தினானா, காய் நகர்த்துகிறார்கள் என்றால் நான் காய் நகர்த்தும் அளவிற்கு தான் நான் பலவீனமானாக இருக்கிறேன் சொல்கிறாரா? இன்று திருமாவளவன் அவர்களின் அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய கரும்புள்ளி. அவர்கள் அம்பேத்கர் அவர்களை சிறப்பு செய்கிறாரா, இல்லென்றால் கூட்டணியை சிறப்பு செய்கிறாரா என்றால் இந்த பக்கம் சாய்ந்து விட்டார். இன்னும் முதலமைச்சர் கூட கவலைப்படாதுங்க, உங்களது தலைவர், நம்ம எல்லோருக்கும் தலைவர் அம்பேத்கர். எப்படி மோடி அவர்கள் ராஜ்நாத் சிங் அவர்கள் அனுப்பி வைத்தார்களோ அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் கவலைப்படாதுங்க, அனுப்பி வைத்திருக்கணும். ஸ்டாலினுக்கு பயந்து தானே இன்னைக்கு அம்பேத்கரை அவர்கள் ஆராதிக்க மறுக்கிறார்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அதனால ரெண்டு பேருமே தவறிழைத்தவர்களாகத்தான் நான் பார்க்கிறேன்.